வணக்க வழிபாடுகள் என்ற பெயர்கள்ல பிதஅத்தான புதுமையான நிறைய விஷயங்களை செய்து அவனுடைய அமல்களை பூரா அளிக்கிறான். அவனுடைய நேரங்கள், அவன் செய்த தியாகங்கள் அனைத்தையும் சைத்தான் கெடுக்கிறான். மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லாத ஒன்றை நீ புதிதாக நீ உள்ளே கொண்டு வந்து நல்லதுதான் என்றால் இஸ்லாமாக இருக்க நபிகளார் காட்டி தந்த அந்த வழிமுறை அனைத்துமே மாற்றப்பட்டு இருக்கும். உண்மையே உனக்கு பார்க்க முடியாது. என்ன நினைக்கிறான்? நல்லதுதானே என்று செய்கிறான். இப்படி பிதஅத்துகளையும் மார்க்கத்தில் இல்லாதவைகளையும் அழகாக காட்டி நாம் செய்திருக்க எத்தனை அமல்கள் நல்லது என்று மார்க்கத்துக்கு முரணான புதிய விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து போய் விடுகிறோம். இமாம் மாலிக் அவர்கள் இஅ்திஸாம் என்ற நூலில் அவருடைய ஒரு கருத்து, அழகான ஒரு கருத்து, இஸ்லாத்தில் ஒரு புதுமையான ஒரு பிதஅத்தை அவன் உருவாக்கி அதுல அது அழகானதுதான் என்று ஒருவன் எண்ணினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவத்தில் மோசடி செய்து விட்டார்கள் என்கிறார். இதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருந்தால் கூட அவர்கள் சரியான கொள்கையின் பக்கம் வந்திருப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் குறித்து அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து அதில் மனிதனையும் உருவாக்கி அவன் சரியான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். திருமறை குர்ஆனின் மூலமும் நபிகளார் அவர்கள் காட்டிய வழிமுறையின் மூலமும் இவ்வுலகத்தில் நாம் வாழ்ந்தோமானால் மறுமை நாளில் நிச்சயமாக நாம் வெற்றியடைய முடியும், சொர்க்கத்தை நாம் அடைய முடியும் என்பதை திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் நமக்கு நினைவூட்டியிருக்கிறார். ஆனால் மனிதன் சரியான வழியில், நேரான வழியில் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம், அதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் ஷைத்தான் குறுக்கிட்டு எவைகளெல்லாம் அல்லாஹ் தாலா செய்யக்கூடாது என்று சொன்னானோ அவை அனைத்தையும் அழகுற காட்டி தவறான மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்ய அவன் அதிகமாக ஆர்வமூட்டுவான். திருக்குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுவை பார்த்து ஷைத்தான் சொன்னதாக, லவ் ஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்ல், பூமியில் எவைகளெல்லாம் கெட்டதாக இருக்கோ அனைத்தையும் நான் அழகுற காட்டுவேன், அலங்கரித்து காட்டுவேன், இது மாதிரி நீ செய்ய வேண்டும் என்று ஆசையை ஊட்டுவேன் என்று மனிதர்கள் இடத்திலே நான் கெடுக்கும் வேலையை செய்வேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, லஅகூதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், இறைவா உன்னுடைய நேரான வழியில் போய் நான் அமர்ந்து கொள்வேன். உன்னுடைய எந்த வழியில் சென்றால் சொர்க்கத்துக்கு செல்வானோ, எந்த வழியில் சென்றால் உன்னுடைய வழியின் பக்கம் போவானோ அந்த வழியில் குறுக்கிட்டு நான் அமர்ந்து கொண்டு சும்மல ஆத்தி அன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வமின் ஹல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் அன் ஷமாயிலிஹிம், அவனுக்கு முன்னாலும் அவனுக்கு பின்னாலும் அவனுடைய வலதுபுறத்திலும் அவனுடைய இடதுபுறத்திலும் நான் சுற்றி வந்து அவனை கெடுப்பேன். உண்மையான சத்தியமான வழி எதுவோ அந்த வழியின் பக்கம் மக்களை போக விடாமல் தடுக்கும் முதன்மையான முக்கியமான வேலையாக, முழுமையான வேலையாக ஷைத்தான் செய்து கொண்டிருப்பான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் எவையெல்லாம் நல்லது என்று நினைக்கிறோமோ அவைகளையெல்லாம் கெட்டதாக காட்டுவான், கெட்டவைகளெல்லாம் நல்லதாக காட்டி கெடுக்கும் வேலைகளை அவன் முழு வேலையாக செய்து கொண்டிருப்பான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இன்னொரு வார்த்தையில் நமக்கு சுருக்கமாக சொன்னார்கள். இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். புகாரியில் இடம்பெறும் இந்த செய்தியில் நபிகளார் சொல்லுகிறார்கள், ஷைத்தான் மனிதனின் இரத்த நாளங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். இரத்தம் இல்லாத பகுதி என்ன இருக்கு? எல்லா இடம், உடல் முழுவதிலேயும் ஷைத்தான் இருந்து கொண்டு உங்களை கெடுக்கும் வேலைகளை செய்து கொண்டிருப்பார். அவன் படித்தவனாக இருக்கலாம்,
படிக்காதவனாக இருக்கலாம், வசதி படைத்தவனாக இருக்கலாம், பரம ஏழையாக இருக்கலாம், அதிகாரம் படைத்தவனாக இருக்கலாம், அதிகாரம் இல்லாதவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி அத்தனை பேர்களையும் கெடுக்கும் வேலைகளை அவன் கண்டிப்பாக செய்வான். இந்த செய்தியை நபிகளார் சொன்னதினுடைய பின்னணியை நீங்கள் உணர்ந்து பார்த்தீர்களானால் ஷைத்தான் எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய ஆளையும் கெடுக்குவதற்கு முயற்சி செய்வான் என்பதை விளங்கலாம். நபிகளார் அவர்கள் வீட்டின் வாசலிலே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது 2 அன்சாரி தோழர்கள் அந்த பக்கம் செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, அந்த 2 பேரையும் அழைத்து, இது எனது மனைவி சஃபியா என்று சொன்னார். என்ன கருத்து? நான் அந்நிய பெண்ணுடன் பேசிக்கொண்டு இருக்கவில்லை, என்னுடைய மனைவியிடத்தில் தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்பதை கூப்பிட்டு சொன்னார். உடனே அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த நபித்தோழர்கள். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களை நாங்கள் அப்படி நினைப்போமா என்றார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். இந்த ஷைத்தான் இருக்கிறானே மனிதனின் இரத்த நாளங்களெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். உங்களுடைய உள்ளத்திலேயும் உங்கள் இருவருடைய உள்ளங்களிலேயும் தவறான எண்ணத்தை போட்டு விடுவானோ என்று அஞ்சுகிறேன் என்று சொன்னார். நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பாடம் பயின்றவர்கள், அவர்களையும் கெடுத்து விடுவான் என்றுதான் நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். இதில் விதிவிலக்காக உலகத்தில் யாரும் கிடையாது. எல்லா மனிதர்களையும் அவன் கெடுப்பான், எல்லா வகைகளிலும் கெடுப்பான். பொன்னை கொடுப்பான், பெண்ணாசை அல்லது பொன்னாசை, பதவி ஆசை, இப்படி எல்லா வகைகளிலும் எந்த வழியில் அவன் போனால் அவன் கெடுக்க முடியுமோ அந்த வழியையெல்லாம் தேர்வு எடுத்து அவன் மனிதர்களை கெடுத்து கொண்டே இருப்பான். அதில் தான் நாம் பார்க்கிறோம், மார்க்கத்தை பற்றி அறவே தெரியாதவர்கள், மார்க்கத்தின் மீது ஆர்வமே இல்லாதவர்கள் ஒரு குரூப் இருப்பாங்க. எல்லாம் சினிமா, நாடகங்கள், வீணான காரியங்கள், இதில் போய்கிட்டு இருக்கவங்க. இன்னும் ஒரு சிலர்கள் இருப்பார்கள், அல்லாஹுவை தொழணும், வணங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். அந்த ஒரு குரூப்பை என்ன செய்கிறான்னா, கெட்ட விஷயங்களை எல்லாம், வீணான விஷயங்களை எல்லாம், ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம், அசிங்கமான விஷயங்கள் நல்லதாக கட்டி கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். இன்னும் ஒரு சிலர்கள் நம்ம ஆச்சரியப்படக்கூடியவர்கள், அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், அல்லாஹுவை தொழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், இறைவனுக்கு நிறைய வணக்க வழிபாடு ஈடுபட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களையும் ஷைத்தான் தன்னுடைய சூழ்ச்சியில் கெடுக்கிறான். எப்படின்னு பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வும் தூதர் ஒருவனை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அத்தீவுல்லாஹ வ அத்தீவுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படும். இது மாதிரி ஏராளமான வசனங்கள். ஒமையத்துல்லாஹ வ ரசூலஹு ஃபகது ஃபாஸ ஃபௌசன் அலீமா, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார். ஒமையாசில்லாஹ வ ரசூலஹு வயதஅத்த ஹுதூதஹு யுதுஹிலுஹு நாரா, யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்து அவனுடைய வரம்புகளை மீறி நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா நரகத்தில் நுழைய செய்வான், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இப்படி நிறைய வசனங்கள். அல்லாஹ் சொன்னபடி தான் நடக்கணும், அவன் தூதர் சொன்ன அடிப்படையில் தான் நடக்கும். எதா இருந்தாலும் சரி, நாம் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையிலேயும் உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், வணக்க வழிபாடு அல்லாதவைகளாகவும் இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில், நம்முடைய பகுதியில் நீங்கள் பார்த்தால் ஷாஃபி மதுஹப் என்று ஒருவர் இருப்பாங்க, ஹனஃபின்னு இருக்கிறாங்க, ஹம்பலின்னு இருக்கிறாங்க, மாலிக்கின்னு இருக்கிறாங்க. இவர்கள் கொள்கை ரீதியில், நம்பிக்கை ரீதியில் ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்கிறார். யாரை நாம் பின்பற்ற வேண்டும், எந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும், ஒரே வழியைத்தான் பின்பற்றணும்னா அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டினார். திருக்குரானும் அப்படித்தான் சொல்கிறது. வஅன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபியூ, இதுதான் என்னுடைய நேரான வழி, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அப்படி பல வழிகளை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ்வின் வழியை விட்டும் அது பிரித்துவிடும். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய ஒரே வழி, அந்த வழியில தான் நீ பின்பற்றணும். இந்த வழியும் போகலாம், அந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போகலாம். நீ போனால் அல்லாஹ்வுடைய சரியான வழி இருக்கே, நேரான வழியை விட்டு அது பிரித்து வர என்னையோ எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். இது அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். உலக மக்கள் அனைவர்களுக்கும் எச்சரிக்கை செய்கிறார். நபிகளார் இதை மிக தெளிவாக இந்த வசனத்துக்கு விளக்கமாக சொன்னார்கள். முஸ்னத் அஹமதில் நீங்கள் பார்க்கலாம். நபிகளார் ஒரு கோடு போட்டு வஹத்தா அன் யமீனிஹி வ அன் ஷிமாலிஹி,
வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் சில கோடுகளை போட்டாங்க. போட்டுவிட்டு இந்த நடுவில் உள்ள கோடு இருக்கு, இதுதான் என்னுடைய நேரான வழி. இந்த பக்கத்தில் 2-3 கோடுகளாக பிரிகிறதே, இது ஷைத்தானுடைய கோடு. அலைஹி ஷைத்தான் எது உலகம். இந்த இடையில உள்ள கோடுகளில் இருந்து கொண்டு ஷைத்தான் அவர்களை அழைத்து கொண்டிருப்பான். உங்களை கெடுக்கிறான். அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அந்த ஒரே வழியில் நீங்கள் போய்கொண்டே இருப்பீர்களானால் அங்க சொர்க்கத்துக்கு போகலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் பல வழிகளில் போனீர்களே ஆனால் அது ஷைத்தானுடைய வழி என்று நபிகளார் மிக தெளிவாக அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ என்னவா செஞ்சிருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரே வழிமுறையில் தானே நம்ம போயிருக்கணும். ஆனால் ஷைத்தான் அவர்களை என்ன செய்கிறான்? நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இவர்களுடைய வழிகளும் சரியான வழிதான், சிறந்த வழிதான். உங்களுடைய தந்தை பெரிய அறிவாளி இல்லையா? உங்களுக்கு முன்னால் இருந்த அந்த ஆலிம்கள் எல்லாம் பெரிய சிறந்த அறிஞர்கள் இல்லையா? அவர்களுடைய எவ்வளவு அற்புதமான வழி, அந்த வழியை விட்டுவிட்டு நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று போகிறீர்களா என்று ஷைத்தான் அவர்களை கெடுக்கிறார். இது யாருடைய வாதம்? ஃபிரௌனுடைய வாதம். ஷைத்தான் ஃபிரௌனிடத்தில் போட்ட வாதம் அது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போய் ஓரிரை கொள்கையின் பக்கம் மக்களை அழைத்த போது ஃபிரௌன் அந்த மக்களிடத்தில் என்ன சொன்னான்? வயதுஹபா தரீகத்திக்குமுல் முஸ்லா, மிக அற்புதமான அழகான உங்களுடைய வழியை விட்டும் போக்குவதற்கு உங்க 2 பேரும் நாடுகிறார்கள். நீங்க காலங்காலமாக ஷிர்கிலே இருந்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த வழியை விட்டும் உங்களை போக்கி அற்புதமான அந்த வழியை விட்டும் நீக்க எண்ணுகிறார். அங்க போறீங்களான்னு கேட்டான். அதே இதைத்தான் இன்றைய உள்ள மக்களும் என்ன செய்கிறார்கள்? எங்க முன்னோர்களுடைய வழி அவ்வளவு சிறந்தது, சிறப்பானது. ஆனால் இவர்கள்ட்டே கேளுங்கள், அபூஜஹலுடைய வழி என்ன, உத்பாவினுடைய வழி என்ன, முஷ்ரிக்கினுடைய வழி என்ன? அவன் எதை செய்ததினால் அல்லாஹ் தஆலா இணை வைப்பாளன் என்று சொன்னான், எதை செய்ததின் காரணத்தினால் அவளை அல்லாஹ் கண்டிக்கிறான். திருக்குர்ஆனை படித்து பார்த்தா அதெல்லாம் படிக்க விட மாட்டான். படித்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் ஆக்கி விடுவான். திருக்குர்ஆன் அழகுற சொல்கிறது, வைதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு இலர் ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால், காலு ஹஸ்புனா மா வஜதனா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய முன்னோர்கள் எதை கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது என்று அவர்கள் சொன்னார்கள். இதைத்தான் இன்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அபூஜஹில் சொன்னால் அது தவறு, உத்பா சொன்னால் அது தவறு, அந்த முஷ்ரிக்கீன்கள் சொன்னால் அது தவறு. ஆனால் நம்ம சொன்னால் அது கரெக்ட்னு நினைக்கிறோம். அல்லாஹ்வும் தூதரும் காட்டிய வழியின் பக்கம் மாறுங்கள் என்று சொன்னால் உடனே என்ன? சமீனா தானா, கட்டுப்பட்டோம், கேட்டோம், கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் மூமின்களுடைய சொல்லாக இருக்கும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அதை மீறி இவர்களை எங்கே கொண்டு போய் விடுகிறது? அவருடைய கொள்கை ரீதியில் அடிப்படையில் உள்ளே இரத்தத்தில் ஷைத்தான் ஊட்டுகிறான். இங்கே குர்ஆன் ஹதீஸின் பக்கம் போகாதே, உன் முன்னோர்கள் மூதாதையர்கள் என்ன வழியோ அந்த வழியின் பக்கம் போ என்று அவன் செஞ்ச அனைத்து நல்லறங்களையும் இல்லாமல் அழிவிலே கொண்டு போய் விட்டுறான். நீ எத்தனை தொழுகை தொழுதாலும் சரி, மார்க்கத்துக்காக வேண்டிய தியாகங்கள் செய்தாலும் சரி, எல்லாம் போயிருமே. தர்கா வழிபாடு எங்க முன்னோர்கள் செய்தது, போய் அங்க கையேந்துட்டா, தர்கால போய் நீ நின்றுட்டா, வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன், அவர்கள் இணை வைத்து விட்டால் அவருடைய அமல்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும். ஷைத்தான் அழக முன்னோர்கள் ஒரு வார்த்தையை போட்டு அவர் உள்ளத்தில் ஆழமா பதிய வைத்து ஷிர்க்ல கொண்டு போய் விட்டு அவர்கள் செய்த எல்லா விதமான நல்லறங்களையும் அழித்து விடுகிறார். இதுதான் ஷைத்தானினுடைய சூழ்ச்சி. அப்ப என்ன செய்ய வேண்டும்? அடிப்படை கொள்கை எப்படி ஆழமாக நாம் பதிந்திருந்தால் ஷைத்தானிலிருந்து நாம் விலக முடியும்? அடிப்படை அல்லாஹ்வும் தூதர் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் என்ற அடிப்படையிலே நின்று கொண்டிருந்தவர்கள் யாரும் ஷைத்தான் வழிக்கு போயிட மாட்டாங்க. அதே மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல் இன் குன்தும் தூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஸாலிக கைரும் வ அஹ்ஸனு தஅவீலா. உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்தால் இது செய்யலாமா செய்யக்கூடாதாண்டா அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் கொண்டு செல்லுங்கள். நீ அல்லாஹ்வை நம்புவனாக இருந்தால், ஆகிரத்தை நீ நம்புவனாக இருந்தால்,
அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் கொண்டு செல். தாலிக ஹைருன், இதுதான் சிறந்தது. வாஹ்சனு தாவீலா, சிறந்த விளக்கமும் அங்குதான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த அடிப்படையை நீங்க ஆழமா பதிய வைத்திருக்கிடுங்கள். ஷைத்தான் சில நேரத்தில் இப்படியா அப்படியா என்ற தடுமாற்றங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கா, அவன் தூதர் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்து முடிவு செய்து விட்டீர்களே ஆனால் சரியான வழியில் நீங்கள் போய்விடுவீர்கள். முன்னோர்கள், மூதாதையர்கள், ஆலிம்கள், அல்லாமாக்கள் அப்படின்னு போனா அவ்வளவுதான், அவனுடைய அனைத்து அமல்களும் இல்லாமல் வீணாக போயிடும். அதே மாதிரி வணக்க வழிபாடுகள் என்ற பெயர்களில் பிதஅத்தான புதுமையான நிறைய விஷயங்களை செய்து அவனுடைய அமல்களை பூரா அளிக்கிறான். அவனுடைய நேரங்கள், அவன் செய்த தியாகங்கள் அனைத்தையும் செய்தான் கெடுக்கிறான். எப்படி கெடுக்கிறான்? இதெல்லாம் நல்லது தானே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தால், பாங்கு சொல்வதற்கு முன்பாக சலவாத்து சொல்வது இன்று வரையிலேயும் நிறைய பள்ளிகளில் இருக்கிறது. ஷைத்தான் அவனுடைய உள்ளத்தில் என்ன போடுகிறான்? மன் சல்லா அலைய சலாத்தன் சல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, என் மீது ஒருவர் ஒரு தடவை சலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 தடவை அருள் புரிகிறார். இப்போ சலவாத்து 1 தடவை சொன்னால் 10 தடவை நன்மை கிடைக்குதே. பத்தியெல்லாம் வஹாபிகள் நம்மளை கெடுக்கிறான், சலவாத்து சொல்லாமல் கெடுக்கிறான் அப்படின்னு பாங்குக்கு முன்னால் சலவாத்து என்ற ஒரு பிதஅத்தை உள்ளே நுழைக்கிறான், நன்மை என்ற பெயரில் நுழைக்கிறான். ஆனால் ஒவ்வொரு ஜும்மாவிலையுமே நபிகளார் அவர்கள் இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்தாங்களே, குல்லு பிதஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் உன்னை சேர்க்கும். எவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கை. இதை எண்ணி பார்த்தானா? கொஞ்சமாவது அவனுக்கு அறிவு இருந்தால் அதையாவது சிந்தித்து பார்த்திருப்பானா? மறுமை நாளில் நரகத்தில் போனவர்கள் சொல்வார்களாம், லவ் குன்னா நஸ்மா அவ் நஅகில் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸாயிர். நாங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்டு இருந்தாலோ, இல்லை அது கேட்காட்டா கூட சிந்தித்து பார்த்திருந்தாலோ நாங்கள் நரகவாதியாக இருக்க மாட்டோம் என்று சொல்லுவார்களா? ஒரு சிந்தித்து பாரு. இப்போ ஜும்மாவுக்கு 2 ரக்காயத்தான் தொழுகிறாங்க. இன்னும் ஒரு 2 ரக்காயத் தொழுதா என்ன? லுஹருக்கு பதிலாக தான் நம்ம தொழுகிறோம். 2 நாளாக ஆக்கினால் என்ன? அல்லாஹுவை தானே தொழுகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா தானே அதில் ஓத போகிறோம். சுபஹான் அல்லாஹ் என்று தானே சொல்ல போகிறோம். சுப்ஹான ரப்பியல் அலீம் தானே சொல்ல போகிறோம். அத்தஹியாத் தானே ஓத போகிறோம். என்றால் இதை ஏற்றுக்கொள்ளுமா மனம்? நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? கொஞ்சம் யோசித்து பார்த்தால், அப்போ மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லாத ஒன்றை நீ புதிதாக நீ உள்ளே கொண்டு வந்து நல்லதுதான் என்றால் இஸ்லாம் இஸ்லாமாக இருக்காது. நபிகளார் காட்டித்தந்த அந்த வழிமுறை அனைத்துமே மாற்றப்பட்டு இருக்கும். உண்மையே உனக்கு பார்க்க முடியாது. ஒரிஜினலான அல்லாஹ்வின் தூதர் காட்டிய மார்க்கத்தையே பார்த்திருக்க முடியாது. அனைத்தும் மார்க்கத்திற்கு இல்லாதவைகளெல்லாம் உள்ளே பூந்து கொண்டே போயிருக்கும். அவன் சிந்தித்திருந்தால் அழகாக சரியான சத்தியத்தின் மார்க்கத்தின் பக்கம் போயிருப்பான். என்ன நினைக்கிறான்? நல்லது தானே நல்லது தானே என்று செய்கிறான். இதை பாருங்க, ஜும்மாவில் எல்லா பள்ளிகளிலும் பாருங்க 2 பாங்கு. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில், அபூபக்கருடைய காலத்தில், உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் இந்த மெம்பரில் இமாம் அமருகின்ற பொழுது சொல்லப்பட்ட ஒரு பாங்கு தான். நபிகளார் அதுதான் நமக்கு காட்டி தந்தார்கள். அவங்க தான் இந்த உலகத்துக்கு நமக்கு முன்மாதிரி, வழிகாட்டி. ஹைருல் ஹதி முஹம்மத், வழிகாட்டுதலிலேயே சிறந்த வழிகாட்டுதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். ஜும்மாவுக்கு அவர்கள் ஒரு பாங்கு தான் சொல்லி காட்டினார்கள். பாங்கில் என்னங்க செய்கிறோம்? சிலையை வணங்குறதுக்காக கூப்பிடுறோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அயால சலா அயாலல் பலான்னு தானங்க சொல்கிறோம். ஷைத்தான் அங்கே உள்ளே போட்டுக்கொண்டு அதையும் சரிகாண வைக்கிறான். இப்படி பிதுஅத்துகளையும் மார்க்கத்தில் இல்லாதவைகளையும் அழகாக காட்டி அவர்களுடைய அமல்களை பூராக அழிக்க வைக்கிறான். நபிகளார் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். சஹீஹ் முஸ்லிமில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரின் சொல்லை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஒரு அமலை செய்து அந்த அமலுக்கு நம்முடைய அங்கீகாரம், நம்முடைய கட்டளை இல்லை என்றால் அது ரத்து செய்யப்படும், நிராகரிக்கப்படும். எந்த அமலை நீ செய்தாலும் சரி, அது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக இல்லையானால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான். அவருடைய கட்டளை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான், நிராகரித்து விடுவான் என்ற ஒரு அடிப்படையான ஒரு கருத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. நாம் செய்திருக்க எத்தனை அமல்கள் நல்லது 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 என்று நிறைய நாம் செய்து கடைசியில் நாம் எங்கே போய்விடுகிறோம்? மார்க்கத்துக்கு முரணான புதிய 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 விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து போய்விடுகிறோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்களே அந்த 4 இமாம்கள், அந்த 4 இமாம்களில் ஒரு இமாம் மாலிக் அவர்கள் இஅ்திஸாம் என்ற நூலில் அவருடைய ஒரு கருத்து, அழகான ஒரு கருத்து நமக்கு பதிவு செய்யப்படுது. இதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருந்தால் கூட அவர்கள் சரியான கொள்கையின் பக்கம் வந்திருப்பாங்க. மணி புத்ததா ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் வ யராஹா ஹஸனா, இஸ்லாத்தில் ஒரு புதுமையான ஒரு பித்அத்தை அவன் உருவாக்கி அதில் அது அழகானதுதான் என்று ஒருவன் எண்ணினான். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இல்லை, நபிமொழிகளில் இல்லை, திருக்குறானில் இல்லை, இவனா ஒரு பித்அத்தை உருவாக்குறான். உதாரணத்துக்கு 1ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா உருவாக்கிட்டு நினைக்கிறேன் இதெல்லாம் நல்லதுதான் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி ஒருவன் செய்தால் பக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஹான ரிசாலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசாலத்தில், தூதுத்துவத்தில் மோசடி செய்து விட்டார்கள் என்று எண்ணுகிறார். ஏன் அல்லாஹ் சொல்லுவா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவா இன்றைய தினம், அந்த அரஃபா தினத்தில் இறுதியாக இறங்கிய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இன்றைய தினம் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், தீன முழுசாகிட்டேன். இப்போ நீ புதுசாக உன்னை உருவாக்குனியண்டா அல்லாஹ் தஆலா முழுசா சொல்லிட்டேங்கிறான். அல்லாஹ்வின் தூதருடைய சொல்ல இல்லை, நபி மொழியில் இல்லைன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் மறைச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனில் மோசடி செய்து விட்டார்கள் என்ற பெரிய குற்றச்சாட்டை நீ சுமத்துகிறாய். யாரு? மாலிக் இமாம் சொல்றாங்க. திருக்குரான் வசனமும் கூட சொல்கிறது, குல் அத்துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்கிறீர்களா? யா அல்லாஹ், இந்த 1ஆம் பாத்தியா இல்லை, 40ஆம் பாத்தியா இல்லை, ஷபே பராத் இல்லை, மேராஜ் நோன்பு இல்லை, இதெல்லாம் நீ சொல்லாம விட்டுட்ட, இதெல்லாம் தீனில் உள்ளது, நீ அல்லாஹ்வுக்கு பாடம் நடத்துறியா? நீ அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறியா? திருக்குரான் நமக்கு கேட்கிறது. ஷைத்தான் நல்லது என்ற பெயரில் புதிதாக உண்டாக்குகிறான். அப்படி உண்டாக்குவதை நீ ஏற்றுக்கொண்டால் நபிகளார் அவர்கள் ரிசாலத்திலே, தூதுத்துவத்திலே, நபித்துவத்திலே மோசடி செய்து விட்டார்னு நீ சொல்ற. அடுத்து அழகாக சொன்னாங்க, அன்றைய நாளையில் எது மார்க்கமாக இல்லையோ ஃபலா யகூனுல் யௌம தீனா, இன்றைய தினத்தில் அது மார்க்கமாக ஆக. எவ்வளோ அற்புதமான அழகான வார்த்தை என்று பாருங்கள். அன்றைய நாள், நபிகளார் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் எது மார்க்கமாக இல்லையோ ஃபலா யகூனுல் யௌம தீனா, இன்றைய தினத்தில் அது மார்க்கமாக ஆகும். ரசூல்லா காலத்தில் நபி மொழியில் பார்க்குற மௌலூது ஓதுனாங்களா? அது சுன்னத்தா? நபிகளார் இதில் பார்க்குறோம் இல்லை. ரசூல்லா காலத்தில் அது தீனாகவே இல்லை, மார்க்கமாக காட்டப்படவில்லை. அப்படின்னா இன்றைய தினத்திலும் அது மார்க்கம் கிடையாது. எவ்வளோ அற்புதமான அழகான வரிகள் என்று பாருங்கள். எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று பாருங்க. ஆனால் அதை நம்புறது இல்லை. மதுஹப் என்று போறார்களே, 4 இமாம்களும் சொன்னதாக ஒரு வார்த்தை துருல் முக்தாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, நீங்க பார்க்கலாம். இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மதுஹபி, எல்லா 4 இமாம்களும் சொல்லியிருக்காங்களாம், ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருந்தால் அதுதான் எங்களுடைய மதுஹப். வெறும் ஹதீஸ்ன்னு கூட சொல்ல, சஹீஹான ஹதீஸா இருக்கணும். ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் வந்து விட்டால் நாங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி அதுதான் எங்களுடைய மதுஹப். 4 இமாம்களும் சொன்னாங்கன்னு இருக்க, நீ என்ன செஞ்சிருக்கணும்? இது நபிமொழியில் இருக்கா, ஹதீஸில் இருக்கா? கொஞ்சமாவது பார்க்கவாவது செய்கிறானா? அதை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமாவது வருகிறதா? அனைத்தையும் செய்தான் அவர்களுக்கு மறக்கடிக்கும். முன்னோர்களோட உலகத்தில் பெரிய ஆள் யாருப்பா இருக்கா? அவங்களுக்கெல்லாம் தவறு வருமா? பெரிய அல்லாமக்கள் அவர்கள்லாம் தவறு செஞ்சிருப்பார்களா என்று எண்ணி அந்த பக்கமே பார்க்க தலை வைத்து படுக்க விடாமல் ஆக்கி விடுகிறார். இப்போ மார்க்கம், இந்த மார்க்கத்தின் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் அதிகாரம் படைத்தவன் யாரென்றா அல்லாஹ் தான். மார்க்க சட்டத்தை சொல்வதற்கு அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ் தான். அவன் தூதர் மூலமாக சொல்லுவான், வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அது அல்லாஹ் தஆலா கேட்கிறா, அம்லஹும் ஷுரகாவு ஷரஊலஹும், மார்க்கத்தில் ஷரியத்தை, மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இணை கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்குறான். நான் தானே சொல்லிக் கொடுக்கணும், நான் தானே மார்க்கத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். இவன் புதுசா சொல்றான், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குற கடவுள் வச்சிருக்கானா?
இன்னொரு இறைவன் அங்கே இருக்கிறானான்னு அல்லாஹ் கடுமையாக சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லாத, அவன் தூதர் சொல்லாத ஒன்றை சொன்னால் அவனை கடவுளாக ஆக்குகிறான் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இது மாதிரி நல்லவர்களாக நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும் என்று போனவர்களை கூட ஷைத்தான் பல வழிகளில் கெடுத்து அவருடைய நல்லறங்களை எல்லாம் வீணாக்குறான். அவங்கெல்லாம் எச்சரிக்கையாக நம்ம இருக்கணுங்கிறது தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை சொல்லுகிறான். அடுத்து படித்தவர்கள், நல்ல கல்வியாளர்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள், இவங்களையும் கூட ஷைத்தான் வெளியெடுப்பான். உலகத்திலேயே என்னை மாதிரி பெரிய அறிஞன் உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்க வச்சுட்டான்டா ஷைத்தான் வெற்றி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். மிஸ்கால தர்ரத்தி மின் கிபிர், ஆணவம், அந்த கிபிரியத்து, இதில் ஒரு அணுவளவு உங்கள் உள்ளத்தில் இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னாங்க நபிகளார். நான் தான் பெரிய ஆளு, என்ன மாதிரி கல்வி படித்தவன் யார் இருக்கிறான், என்னை மாதிரி சட்டத்தை தெரிஞ்சவன் யார் இருக்கிறான்னு என்ன உள்ள வந்தாலோ சொன்னாலோ எழுதினாலோ முடிந்தது அவனுடைய அனைத்தையும் கெடுத்துருவான். படித்ததினால், அந்த அறிவை தெரிந்ததின் காரணத்தினால் அத்தனையும் போய் அல்லாஹ் அத்தனை பேர்களுக்கும் சொல்றான், ஃபௌக குல்லி ஸீ இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிஞனுக்கு மேலும் ஒரு அறிஞன் இருக்கிறான். நீ பெரிய ஆளுன்னு நினைக்காத, உன்னை விடையும் பெரியவனை நான் வச்சிருக்கேன், நான் தான் உலகத்திலே பெரியவன் அறிஞன் நீ நினைக்காத, உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கலாம். அடுத்து நீ படித்ததெல்லாம் பெருசுன்னு நினைக்க, ஒமா ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலா, மொத்த உலகத்தில் உள்ள எவனா இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி ரொம்ப கம்மி. பெரியதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டேன்னு நினைக்காத, ஒரு சொட்டு கொண்டு வந்தான் கடலில் ஒரு சின்ன அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய அல்லாம்பாக்களுக்கும் கொடுத்துருப்பான். உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்கல. இது திருமறை குர்ஆன் படித்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய, உன்னை விட பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் நிறைய பேர்கள் உலகத்தில் இருக்கிறான். அதே மாதிரி கல்வியை நான் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கேன். உன்னைக்கு மேலே ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு மேலே இன்னொருத்தன் இருப்பான். இப்போ உதாரணத்துக்கு நாம் நினைக்கிறோம், நம்ம பார்த்தவர்கள் இவர் தான் பெரிய ஆள் அப்படின்னு. 2 நபிமார்கள் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கல்வியை கொடுப்பானுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். சின்ன ஆளாக இருக்கட்டும் பெரிய ஆளாக இருக்கட்டும். தாவூது நபி தந்தை, சுலைமான் நபி அவன் மகன். ஒரு பிரச்சனையில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஹம்னாஹா சுலைமான், அந்த பிரச்சனையில் சுலைமானுக்கு அதனுடைய தீர்வை விளங்க வைத்தோம். தாவூது நபி ஒரு தீர்ப்பு, சுலைமான் நபி ஒரு தீர்ப்பு. சுலைமான் நபியினுடைய தீர்ப்பு தான் சரி. அவருடைய மகன், அவருக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான் கல்வியை. பாருங்க, தந்தை கீழே போயிட்டாரு, மகன் மேலே போயிட்டான். அது அல்லாஹ் கொடுக்கிறது, நாம் அவர்களுக்கு புரிய வைத்தோம். பல சட்டங்களை நபிகளார் அவர்கள் தாவூது நபியை விட சிறந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம அந்த கல்வியின் இந்த ஆணவம் திமிர் உள்ளே வந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய அனைத்து அமல்களும் அழிந்துவிடும். காரூன் அப்படித்தான் அழிஞ்சு போனான். அவனுக்கு கொடுக்கப்படாத செல்வம் இல்லை. அப்போ நல்ல மக்கள் சொன்ன, ஆஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், ஏன்னா இவ்வளவு செல்வத்தை வச்சிருக்கிய, அல்லாஹ் உனக்கு உபகாரம் செஞ்சது மாதிரி இந்த மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு நல்லவர்கள் சொன்ன போது என்ன சொன்னா, ஊத்தி துஹு அலா இல்மின் இந்தி, இது அல்லாஹ் தந்தானா, என்னுடைய அறிவு, நான் அறிவின் மூலமாக சம்பாதித்தது, என்னுடைய அறிவினால் நான் எடுத்தது, அல்லாஹ் எங்க கொடுத்தார் என்று கேட்டான். அறிவுதான் சம்பாதிக்க அறிவை அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கு மேல அல்லாஹ் ஒருவன் இருக்கிறாங்கிறத மறந்துட்டு, கொடுத்தது அல்லாஹ் தான் என்பதை மறந்துவிட்டு, உலகத்திலே பெரிய அறிவாளி நான் தான், பெரிய கோடீஸ்வரன் நான் தான் அப்படின்னு திமிர் பிடித்து பேசினான். அஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில்லா, அவனையும் அவனது மாடாதி மாளிகையையும் உள்ளே சொருகச் செய்தோம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நீ பெரிய அறிவாளின்னு நினைக்காத, உன்னை விட பெரியவன் இருக்கிறான். அல்லாஹுவை எப்போதும் நினைத்து கொண்டிரு, அவனை பயந்திரு, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நட, உன்னை விட ஒரு பெரியவன் இருக்கிறான் என்பதை நினைவில் வை. நமக்கு கொடுக்கப்பட்ட கல்வியெல்லாம் கம்மி, அதிலையும் நாம் தவறு செய்யலாம். தவறுகளை யாராவது சுட்டி காட்டினால் திருத்திக்கொள். பெரிய அறிஞன் சொன்னா அடுத்தவன் சொன்னதெல்லாம் நீ என்ன எனக்கு சொல்ற அப்படின்னு நினைக்கிறது. ஒரு சாதாரண ஒருவன் கூட என்ன செய்யலாம், அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், சிறந்ததாக இருக்கலாம். நபிகளாரை பார்த்து திருக்குர்ஆன் ஷாவிருஹும் ஃபில் அம், உலக விஷயத்தில் அந்த நபித்தோழர்களிடம் நீ ஆலோசனை செய் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார்.
மூமின்களை பற்றி சொல்லும்போது ஷூராஹும் பைனஹும், ஷூரா பைனஹும், அவர்களுக்கு இடையிலே அவர்கள் ஆலோசித்துக் கொள்வார்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். நபியையே சொல்லுகிறார். நபியோட உலகத்தில் பெரிய யார் இருக்கிறார்? எத்தனையோ ஆலோசனைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி தோழர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். அதனால உலகத்திலே பெரிய அறிவாளி நான் என்ற எண்ணம் வருமானால் அது ஷைத்தான் அவருடைய அமல்களை அழிப்பதற்குரியவை. இவையெல்லாம் நாம் மனதிலே வைத்துக்கொண்டு ஷைத்தான் பல வழிகளில் நம்மளை வழிகெடுப்பான். அனைத்திலிருந்து விடுபட அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேர்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் அனைவரையும் ஷைத்தானுடைய தூண்டுதலில் இருந்து பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.